வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ரோஜா நாற்று உற்பத்தி குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா வேளாண்மையாளர் எம் கிருபாகரன் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மிளகு பரப்பளவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் பயனடைந்த சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா முழவி கிராம வேளாண்மையாளர் எம் ஜான் இத்திட்டம் குறித்து தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் லிப்பியா வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மிளகு பரப்பளவு விரிவாக்க திட்டத்தினை அறிமுகப்படுத்தி இத்திட்டத்தினை வேளாண்மையாளர்கள் பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. அவ்வகையில் மிளகு பரப்பளவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா முழுவி கிராம வேளாண்மையாளர் எம் ஜான் இத்திட்டம் குறித்து நம்மிடம் கூற கேட்டபோது, என்னோட 5 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் நான் காஃபி, ஆரஞ்சு மற்றும் கொக்கோ பயிரிட்டிருக்கேன். இது காஃபிக்கு இப்போ ஷேட் தேவையானதுனால் நான் சில்வர் ஓக்கும் அதில் பயிரிட்டிருக்கேன். இதில் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்பு ஊடுபயிராக மிளகு இந்த சில்வர் ஓக்கில் பயிரிடலான். தேசிய தோட்டக்கலை மூலமாக 1 ஹெக்டருக்கு 1110 செடிகள் வழங்கினார்கள். கூடவே ஒரு 4000 ரூபாய் கொடுத்தார்கள் பேங்க் மூலமாக. அதாவது இந்த பயிரிட மானியமாக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பராமரிப்பாக இடுபொருளுக்காக ட்ரைகோடர்மா, சூடோமோனஸ், வேம் மற்றும் மோனோக்ரோட்டோஃபாஸ், ஆல்-19 இதுவும் கொடுத்தார்கள். இது மூலம் செடி நல்லாக வளர்ந்து விட்டது. வின்டரில் நான் என்ன பண்ணுவேன்னா, போடோ மிக்சர் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏன்னா அது வில்ட் டிசீஸ் நிறைய அட்டாக் ஆகும். அதாவது ரூட்ஸில் நிறைய ரூட் டிசீஸ் அட்டாக் ஆகுறதுனால. அப்புறம் சம்மரில் திருப்பி ட்ரவுட் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக இரிகேஷன் பண்ணுறோம் மேனுவலாக, அதாவது ஓஸ் மூலமாக. மே ஜூன் மாதத்தில் பூ பூக்குங்கள். அந்த டைமில் நல்ல தண்ணி இருக்க வேண்டும், மாய்ஸ்சர் இருக்க வேண்டும். ஹார்வெஸ்ட் சீசன் பார்த்தோன்னா நம்ம மார்ச் ஏப்ரலில். அதாவது ஒரு செடி மூலம் ஒரு 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 கிலோ காஞ்ச மிளகு அளவு கிடைக்கும். ஒரு ஹெக்டருக்கு ஒரு 1000 கிலோ அளவு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோ மிளகோட விலை 650 ரூபா. அப்போ ஒரு ஹெக்டர் ஒரு டன் 6,50,000 ரூபாய் விற்குது. இதில் நம்ம லாபம் பார்த்தோன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் கிடைக்கும்.
ஒரு ஹெக்டாரில். இது விற்கிறதுக்கு நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை. அங்கே வெளிநாடுலேருந்து புரோக்கர்ஸ் வந்து நம்மகிட்ட வாங்கி செல்லுகிறார்கள். கொச்சின் மார்க்கெட்லேருந்து நம்ம சேலம் மார்க்கெட் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் ஜான் அவர்களை 09486629644 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய லிப்பியா பசுந்தாள் உரமாகவும் மலை பிரதேசங்களில் ஏற்படும் மண் அரிப்பை தடுப்பதற்காகவும் பயன்படுகின்றது. லிப்பியா வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். விவசாய பெருமக்களே மக்களே வணக்கம். இப்போது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் உட்டர்ஸ் மூலிகை பூங்காவில் நம்ம இங்கே இருக்கோம். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற செடியினுடைய பேர் வந்து லெமன் வெர்பினான் பேர். அதாவது இது லிப்பியா சிட்ரேடோரா. இது வந்து ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் இது வணிக ரீதியில் க்ரோ பண்ணுறாங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரையில் இப்போ தான் வணிக ரீதியில் இது பிக்கப் ஆகிட்டுருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணணுன்னா, குறிப்பாக வந்து மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், ஒரு டென்ஷன், இதில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் கேம்பர் இருக்குது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஒரு மைல்டாக டோஸ் பண்ணும்போது இந்த லீஃபில் அந்த அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு குடித்தேன்னா ஒரு புத்துணர்வு வரும், ஒரு தைரிய உணர்வு வரும். ஒரு செமினாரில் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போதுனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. மைண்டை ஃப்ரீ பண்ணிடும். ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இது வந்து வணிக ரீதியில் பயிர் பண்ணலாம். வணிக பயிரத்துக்கு வந்து இது குறிப்பாக வந்து மேல் மலைகள் 1200 அடிக்கு மேலே மலைகள் நல்லா வரும். மேல் மலைகள் குளிர் ஜாஸ்தி வேணும் இதுக்கு. இது வந்து 2 அடி இந்த முக்கோணம் மாதிரி 2 அடி அப்புறம் ஒரு 4 அடி கேப் போட்டு மறுபடியும் 2 அடி இந்த மாதிரி சரிவுக்கு குறுக்காக அதை பயிர் பண்ணலாம். நல்லா வந்து இது வந்து மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு பயிர். இது வந்து வருஷத்துக்கு 6 தடவை அறுவடை பண்ணலாம். இதனுடைய மகசூல் வந்து 5 டன்கள், ஏக்கராவில் 5000 டன்கள் கிடைக்கும். இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து இது ட்ரை ஹெர்ப்ஸ் அதை கேட்குறாங்க. பச்சாவும் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம். ஹோமியோபதி ஆயுர்வேதிக் கிளினிக் கொடுக்கலாம். இதை பயிர் செய்யும்போது ஒரு ஏக்கரா வந்து நம்மளுக்கு வந்து 90,000 வரை லாபம் கிடைக்கும். இது வந்து எந்த விதமான இது தேவையில்லை. மற்ற பூச்சியோ பூஞ்சான குழியோ உபயோகப்படுத்தவில்லை. வெர்மி கம்போஸ்ட், உயிராற்றல் மட்கூரம் அதை மட்டும் யூஸ் பண்ண போதும். இது களைகளுக்கு கூட வராது, நல்லா அடர்த்தியாக வளர்ந்துடும். இது ஒரு முக்கியமான பயிர். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 0423244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் ஆடுதுறை 43,
மதுரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1750 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1461 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1572 ரூபாய்க்கும், நெல் பொன்னி மதுரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 2100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2200 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 2479 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2813 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நெல் ஏஎஸ்டி 16 விருதாசலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாகவும் 1319 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. டிவி கம்பு இதர ரகம் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1336 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1732 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1621 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1641 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 1339 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1371 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உளுந்து கருப்பு விருதாசலத்தில் குறைந்தபட்சமாக 8700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11820 ரூபாய்க்கும், கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 8500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பச்சை பயிறு இதர ரகம் விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 5209 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7730 ரூபாய்க்கும், விருதாசலத்தில் குறைந்தபட்சமாக 6269 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6912 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. எள் இதர ரகம் திருக்கோவிலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 2766 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5886 ரூபாய்க்கும், தியாகதுருகம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1259 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மிளகாய் சிவப்பு தூத்துக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், விளாத்தை குளத்தில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மஞ்சள் கிழங்கு ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்தபட்சமாக 7463 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8487 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 5460 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவலப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 18 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 2 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 82%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 39%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 405 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1011 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ரோஜா நாற்றுக்கள் சீரான வெப்பநிலை மற்றும் சீரான காற்றோட்டத்தில் வளர்க்கப்படுவதால் வேளாண் பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் போன்ற பயிர்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ரோஜா நாற்று உற்பத்தி குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா வேளாண்மையாளர் எம். கிருபாகரன் தரும் தகவல்கள். அநேகமாக எல்லாம் கேள்விப்படுங்க, ரோஜா பூ இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாதுப்பா. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ரோஜா பூ வைக்காமல் எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து ஃப்ளவர்ஸோட தேவை வந்து அதிகமாகிட்டே போகுது. கிருஷ்ணகிரி, ஒசூர், பூனா, குஜராத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஒவ்வொரு இயரும் NHM, NHB இவங்களோட உதவியால் கவர்மெண்டோட சப்சிடி தராங்க. 60%, 70% சப்சிடி தராங்க. இது மாதிரி க்ரீன் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு, பசுமை குடின்னு சொல்லுவாங்க, அமைக்கிறதுக்கு சப்சிடி தருவாங்க. அந்த அரசாங்கத்தோட உதவியோட எல்லாருமே இது மாதிரி ஃப்ளவர் கல்டிவேஷனுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான பிளான்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஏற்காட்டிலேருந்து ரோஜா செடி உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் ஏற்காட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். ரோஜா செடி உற்பத்தின்றது 4 வகையில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ரோஜா செடி ஒன்று டிஷ்யூ கல்ச்சர், எல்லாம் ரொம்ப பழமையானது. அது டிஷ்யூ கல்ச்சர் முறைன்றது அது லேப் வச்சு பண்ணுவாங்க. அதுக்குண்டான வசதினா நம்மகிட்ட அந்தளவுக்கு கிடையாது. ரெண்டாவது வந்து ரோஜா செடி எது மாதிரி செடி தேவையோ அது மாதிரி செடியை எடுத்துகிட்டு அதை துண்டு துண்டாக பண்ணிவிட்டு அதை வேறு வர வச்சு கொடுக்குற முறை கட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. கட்டிங்ஸ்ன்ற முறை. மூன்றாவது முறை வந்து டீ பட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணகிரி, ஒசூர் சைட்லாம் போனால் குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க. வேர் குச்சி வேர் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்கின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு, டீ மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு, எந்த கலர் ரோஜா செடி வேணுமோ அதுலேருந்து ஒரு கனவு மட்டும் எடுத்து அந்த டீ மாதிரி இருக்க இடத்துல உள்ளே வச்சு பிளாஸ்டிக் வச்சு கட்டிடுவாங்க. இதெல்லாம் ஓப்பன் ஃபீல்டில் பண்ணக்கூடிய ப்ராபகேஷன் டைப். நாங்கள் பண்ணுறது க்ரீன் ஹவுஸ் பண்ணக்கூடியது.
டாப் கிராஃப்டிங்கிற ஒரு மெத்தட் இந்தியாவுக்கு இது புதுசு. வேர்ல்டு வைஸாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 50-60 இயர்ஸ் பழைய டெக்னாலஜி. ஆனால் இந்தியாவுக்கு இது புதுசு, டாப் கிராஃப்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடு. இதை ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏற்காட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயும் க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிளான்ட் எங்கேருந்து வாங்குவாங்க? அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த நாற்று வந்து ப்ராப்பர் வேல ப்ராபகேட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் டாப் கிராஃப்டிங் அப்படின்ற மெத்தடில். டாப் கிராஃப்டிங்கிறது வந்து டீ பட்டிங் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. டீ பட்டிங், டாப் கிராஃப்ட் இந்த மெத்தடில் பிளான்ட் ப்ராபகேட் பண்ணுறாங்க. டீ பட்டிங்கில் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து அதோட லைஃப் பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸ் தான் இருக்கும். நம்ம டாப் கிராஃப்டிங் இந்த மெத்தடில் பண்ணுற பிளான்ட் வந்து 5 to 7 இயர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது. இதில் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. ரெண்டாவது, இது மாதிரி டாப் கிராஃப்ட் பிளான்ட்ஸுக்கு போகும்போது ஃப்ளவர்ஸ் வந்து எப்பயுமே கிரேட் பண்ணுவாங்க. எவ்வளோ உயரம் இருக்கோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க, விலை கொடுப்பாங்க. 60 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் ஒரு அமௌண்ட் டார்கெட் பண்ணுவாங்க. 60 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு ரேட் கொடுப்பாங்க. அப்போ இந்த டாப் கிராஃப்டில் வர பிளான்ட்ஸில் வர ஃப்ளவர்ஸ் எல்லாமே மோர் தென் 60 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டருக்கு மேலே வரக்கூடிய ஸ்டெம்ஸாக இருக்கும். அதிகபட்சமாக எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 60-70% 70 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டருக்கு மேலே வர ஸ்டெம்ஸாக வரும். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணுன்னா மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக இந்த டாப் கிராஃப்டட் பிளான்டிங் பண்ணி தான் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால தான் டாப் கிராஃப்டட் பிளான்ட்ஸ் வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறேன் எல்லாம் பிளான்டிங் பண்ண சொல்லி. ஆல்மோஸ்ட் இந்த பிளான்ட்டு குஜராத், பூனா, ஆல்மோஸ்ட் நான் இது வரைக்குமே ஒரு 10 to 15 lakh பிளான்ட்ஸ் இந்த 2-3 இயர்ஸ் நான் சப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம இந்தியா ஃபார்மர்ஸ்க்கு. டாப் கிராஃப்டட்னு சொல்கிறது வந்து அந்த வேர் குச்சின்னு சொல்லுவாங்க, ரூட் ஸ்டாக்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதையும் என்ன வெரைட்டி ரோஸ் தேவையோ அது 2 சாய்வாக கட் பண்ணிவிட்டு அது 2 ஜாயின் பண்ணி ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிடுவோம். அந்த கட் பண்ண இடத்துல ஒரு கேலஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி 2 ஒரே பிளான்ட் ஆகணும். அதுக்கு 100% ஈரப்பதம் வேணும். அது மட்டும் இல்லை, அந்த செடி வேர் வரணும்னா 25-35 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வேணும். இது 2 வந்து ஓப்பனில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பசுமை குடியில் அமைச்சிட்டோம்னா நமக்கு தேவையான கிளைமேட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் பசுமை குடியில் உள்ளே போகும்போது. அப்போ 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வேணும்னா பசுமை குடிலுக்கு தான் போய் ஆகணும். 100% ஈரப்பதம் காற்றில் கிடைக்காது நமக்கு. நம்மளாக ஓப்பனில் பார்த்திங்கன்னா 60-70% தான் காற்றில் ஈரப்பதம் இருக்கும். 100% ஈரப்பதம் இருக்கணும். அப்போ ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் அந்த 2 வெட்டின 2 துண்டுகளும் வந்து ஒரு செடியாக ஒட்டும். அதுக்காக தான் இந்த பசுமை குடிலுக்கு வரணும். இந்த பசுமை குடியில் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் 10 டிகிரி கீழே வரும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ்க்குள்ள இந்த மாதிரி பசுமை குடிலுக்குள்ளே 40 டிகிரிக்கு மேலே போகும். ஓப்பன் டெம்பரேச்சர் 28-29 தான் இருக்கும். ஆனால் பசுமை குடில் உள்ளே போகும்போது 40 டிகிரிக்கு மேலே போகும். அப்போ வெயில் காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு காட்டுவோம். இது மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனு வச்சுருப்போம். 35 டிகிரிக்கு மேலே போகும்போது எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுவோம். டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், குறையும். 25-35 டிகிரிக்குள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி குளிர்காலத்தில் 10 டிகிரி கீழே வரும்போது ஹீட்டர் வச்சுருக்கோம். ஹீட்டர் ப்ளோ பண்ணோம்னா, ஹீட்டர் ஆன் பண்ணோம்னா அந்த 25 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் வச்சுக்கலாம். இது வெளியில் நம்ம பண்ண முடியாது. இதுக்காக தான் பசுமை குடியில் வச்சு நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது வியாபாரம். இது இங்கே இருக்க செடியை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான செடிகள் வச்சுருப்போம். ஒரு முறை மழை தொடர்ந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா எங்களுக்கு ஒரு செடி கூட இங்கே பிழைக்காது. முக்கியமாக மழை தண்ணி நிறைய படக்கூடாது. இது ஒரு குழந்தை மாதிரி சின்ன ஃபஸ்ட்டு ஒரு 6 வாரம் இந்த குழந்தைய வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு செடி கூட இங்கே எடுத்து விற்க முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணணும். ஓப்பனில் செடி வளர்க்க முடியாது. கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணால் இது மாதிரி க்ரீன் ஹவுஸ் போடணும். நம்ம ஒவ்வொரு பருவத்துலேயும் இந்த ரோஸ் பிளான்ட், டாப் கிராஃப்டட் ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து ஏற்கனவே 8 வாரத்தில் நாங்கள் தயார் பண்ணி நடவுக்காக அனுப்பிச்சி விட்றோம் பிளான்ட்டாக. இந்த 8 வாரத்தில் இதுக்கு நிறைய வகையான நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வகையான பூச்சிகள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 15 வருஷமாக இந்த ரோஸ் பிளான்ட் ப்ராபகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இது மாதிரி சிக்கல்லாம் வரும்போது, நோய்களோ பூச்சிகள்லாம் வரும்போது எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இங்கே லோக்கலில் இருக்க ஹெச்ஆர்எஸ் இவங்களாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கைட்னஸ் வச்சுக்கிட்டு என்ன ஃபங்கஸ் டிசீஸ்க்கு என்ன ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும், என்ன பெஸ்ட்டுக்கு என்ன கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணணும், இதெல்லாம் ப்ராப்பராக அவங்க கைட்லைன் அவங்க வழிகாட்டுதலின்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இந்த பிளான்ட்டை நார்மலாக இது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இம்போர்ட் பண்ணும்போது அவங்களோட விலை வந்து 85 ரூபா 90 ரூபா ஒரு பிளான்ட்டு வித் ராயல்ட்டி தெரியும் உங்களுக்கு, ராயல்ட்டி பே பண்ணி அந்த விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் வந்து 4 ஒரு மடங்கு கம்மியாக இந்த பிளான்ட்டு கொடுத்துட்ருக்கோம். வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, இந்த 2 டேவுக்காகவும் தான் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த ரோஸ் ஃப்ளார்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக நம்ம இந்தியாவில் இருக்க க்ரோவர்ஸ் எய்ம் பண்ணுறது வந்து வேலண்டைன்ஸ் டே, அந்த காதலர் தினம். எதுக்குன்னா இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் 5 ரூபா பூ விற்றுட்ருக்கப்ப அவன் வந்து 30 ரூபாய்க்கு பூ வாங்குவான். நாங்கள் பிளான் பண்ணுறது Februaryலேருந்து அக்டோபர் வரைக்கும் செடி எல்லாருக்கும் கொடுப்போம். அக்டோபருக்கு அப்புறம் பிளான்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்டோபர்லேருந்து அந்த வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே ரெண்டுக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் தயார்படுத்துறதுக்காக அவங்க அந்த பூ வளர்க்குறதுக்காக அந்த டைம் எடுத்துக்குவாங்க. அந்த டைமில் யாரும் செடி நட மாட்டாங்க. ஒரு சிலர் வருஷம் ஃபுல்லாக லோக்கல் பெங்களூர், கோயம்புத்தூரோ, மும்பையோ, டெல்லி மார்க்கெட்லாம் இருக்கவங்க வருஷம் ஃபுல்லாக இந்த வேலண்டைன்ஸ் டே எய்ம் பண்ணாமல் வருஷம் முழுக்க பிளான்டிங் பண்ணுவாங்க. எங்கள் ப்ராபகேஷன் சீசன் சொன்னால் சீசன் கிடையாது. இதுக்கு வருஷம் ஃபுல்லாக அதிகபட்சமாக நடுறது வந்து Februaryலேருந்து அக்டோபர் வரைக்கும், அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஃபார்மர்ஸ் நடுறது. படித்து முடிச்சுட்டு வர இளைஞர்கள்லாம் வந்து சுயமாக தொழில் செய்யணும்னு சொல்லி எண்ணம் முதல்ல வரணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. விவசாயம் மறந்துட்டு வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம். இப்போ டெக்னாலஜி மாறினால ஹைடெக் ஃபார்மிங் போகிறோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணுறோம். இதுவும் விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் தான். ஸோ படித்து முடிச்சுட்டு வர இளைஞர்கள்லாம் வந்து இது மாதிரி தொழிலை வெளிநாட்டுக்கார யாரோ ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்தியாக்காரனுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய பிளான்ட்டாக இந்தியனாக இருக்க நான் ஆரம்பித்து 15 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. அதே குவாலிட்டி அதே செடியை 15 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியுது. இதுவும் ஏதோ ஒரு வகையில் நான் இந்தியாவுக்கு செய்கிற ஒரு நன்றி கடனால தான் நினைக்கிறேன். நான் இது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து மனசில் நினச்சி ஒவ்வொரு சொந்தமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் எம் கிருபாகரன் அவர்களை 08903454587 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 4/11/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் கிராம வேளாண்மையாளர் எம் கலா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆரஞ்சில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அவற்றிற்கேற்ற மருந்துகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரியில் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் RM ஜெயபாலகிருஷ்ணன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.